ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பார்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்படியே பாதியில் மூடி வச்ச டாப்பிக்லேருந்து இப்போ திருப்பி வர போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த டேபிள் காலம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் அதோட அப்படியே ஒரு பார்ட்டாக அப்படி நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதில் இப்போ கண்டினியூ பண்ணலாம். From a chemistry point of view, one can identify functional groups like aldehydes, ketones, aromatic compounds, etc. But from the biological point of view, we shall classify them into amino acids, nucleotide base and fatty acids. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்தீங்க, கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு, கீட்டோன், அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக், பென்சினாய்டு, நான் பென்சினாய்டுன்னு இஷ்டத்துக்கு வரும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு படிக்கணும்னா கிடையாது, வேண்டாம். அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்கா, ஓகே ஃபைன், புரியுதா? திடீர்னு இதை கூப்பிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேட் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மனவருத்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது சிம்பிளாக வந்து அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட் பேசஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்னு வந்து ஒரு 3 கைண்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸாக உள்ளுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்ற கண்டி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் containing amino group and an acid group as an substituents on the same carbon, that is alpha carbon. Hence they are called alpha amino acids. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே கார்பனில் தான் வந்து சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. அது வந்து எந்த கார்பன் நடக்க போகுதுன்னா ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் தான் வந்து சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் இங்கே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? இங்கே வாங்க. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கார்பன் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா இதை வந்து ஆல்ஃபா கார்பன், இன்னொரு கார்பன் இருந்துச்சுன்னா அது பீட்டா கார்பன், அந்த மாதிரி சொல்லியிருப்போம். பட் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கார்பன். ஸோ இட் இஸ் அன் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிறது என்னென்ன குரூப்ஸ் இருக்குது? 4 ஹைட்ரஜன் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவனை ஒரு மெயின் பிளேயராக அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் பிளேயர் என்ன பண்ண போகிறோம்? போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்திட்டு இம்பேக்ட் பிளேயராக ஒருத்தனை வந்து இறக்க போகிறோம். அனதர் பிளேயரை ஒருத்தரை வந்து இறக்க போகிறோம். ஸோ இந்த மெயின் பிளேயராக இருக்க ஒரு வெளியில் அனுப்பிட்டு சப்ஸ்டியூட் ஒருத்தர் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து மெயின் பிளேயராக மறுபடியும் ஆட வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தங்களை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, தட் இஸ் சப்ஸ்டிடியூவன்ஸ். ஏதாச்சும் ஒரு அமினோ ஆசிட்ஸையோ அப்படி இல்லைன்னா ஒரு அசிடிக் குரூப்பையோ வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட்ரஜன் வெளியே அனுப்புகிறோம், இங்கே ஒரு அமினோ குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அன் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்ஃபா கார்பன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதனால் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பக்குவமாக அது அப்படியே மனசில் வச்சிட்டிங்கல்ல? அடுத்து போகலாமா? They are substituted methanes. There are 4 substituent groups occupying 4 valency positions. These are hydrogen, carboxyl group, amino group and variable group designed as R group. ஸோ இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது 1 2 3 4 பொசிஷன் இருக்குது. அப்போது 4 பிளேயர்ஸ் இருக்காங்க, 4 பேர்த்த சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்களை என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் குரூப். ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு ஹைட்ரஜனை திருப்பி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ ஹைட்ரஜன் குரூப். ஸோ இந்த கார்பன் இன்னொன்று என்ன பண்ணுறீங்க, கார்பாக்சில் குரூப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் கால்டு கார்பாக்சில் குரூப். அடுத்து இங்கே வந்து ஆர் குரூப். ஆர் குரூப் வந்துட்டு வேரியபிள் குரூப், நிறைய வேரியேஷன் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர் குரூப்பில் என்னதான் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கெமிக்கல் காம்போசிஷனுமே டிசைடாக இருக்குது. இந்த அமினோ குரூப் NH2ன்றது அமினோ குரூப். ஸோ இங்கே இருக்கிற 3மே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஒன்ஸ். எழுதிடலாமா? என்ன கலர் எழுதலாம்? இதில் எழுதலாம். இதெல்லாமே கான்ஸ்டன்ட். இட் இஸ் அன் வேரியபிள் குரூப். ஸோ உங்களுக்கே இது வேண்டாம், கலரே வேண்டாம், விடுங்க, இல்லை பிங்க் கலர் சுட்டுருவோம். இட்ஸ் அ வேரியபிள் குரூப். திக்னஸ் எதுக்குப்பா இவ்வளோ வச்சுருக்கீங்க? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. Designated R group. Based on the nature of R group, there are many amino acids. இந்த வேரியபிள் குரூப்பை பேஸ் பண்ணி நிறைய இது இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹரியை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இது வந்து ஹரி குரூப்பாக மாறிடும். இப்போ டக்குனு வந்துட்டு ஒரு பவித்ரா இது பண்ணுறீங்க, இது வந்து பவி குரூப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வேறு யார் பேருங்க அவசரத்துக்கு கார்த்தி போட்டிங்கன்னா கார்த்தி குரூப் ஆயிரும்.
இந்த மாதிரி எந்தெந்த பேர்லாம் உங்கள் க்ரஷ் பேர் போட்டிங்கன்னா க்ரஷ் குரூப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு தீவிரவாத கும்பல் போட்டிங்கன்னா தீவிரவாதி குரூப் ஆயிரும். இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு அவங்க எல்லாருமே தேவையில்லை. நமக்கு தேவையான நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஹவெவர் தோஸ் விச் அக்வர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஒன்லி ஆஃப் 20 டைப்ஸ். ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னது, ப்ரோட்டீன்ஸ்ன்றது தேவைப்படுது. அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு 20 டைப்ஸில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அதெல்லாம் நம்ம லைட் மைண்ட்லன்னா பார்ப்போமா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா the R group in these proteinaceous amino acids could be hydrogen வந்து கிளைசின் சொல்லுவோம். மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அலனைன், ஹைட்ராக்சி மெத்தில் இருந்துச்சுன்னா செரைன் அப்படின்னு சொல்லுவோம். 3 of the 20 வந்துட்டு இங்கே ஃபிகர் 9.1 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே கொஞ்சம் இங்கே இந்த லைன்ஸில் இருக்குல்ல, இது அப்படியே இந்த சைடு எழுதி நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கான்ஸ்டன்ட், இங்கே தான் வேரியபிள் குரூப் இருக்க போகுது. இப்போது இங்கே ஒரு இந்த வேரியபிள் குரூப் இங்கே ஆர் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஆரை தூக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க, வந்து கிளைசின். ஓகேவா? இந்த கிளைசின் எப்படின்னா வச்சுக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவுட் ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜிஹெச் ஹைட்ரஜன் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிளைசின் ஹைட்ராக்சி இட்ஸ் அன் ஜிஹெச் குரூப். ஓகே, அடுத்து நீங்கள் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் குரூப் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வேரியபிளாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆர் குரூப்பில் வந்து CH3 ஆட் பண்ணுறீங்க. CH3ன்றது என்னது? ஒரு மெத்தில் குரூப். இதே CH3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே இது ஒரு கார்பனோட சப்ஸ்டியூட் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா மெத்தில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்தவங்க உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு பேர் இப்போ வந்து மெத்தில் குரூப் ஆட் பண்ணியிருக்கிறோம். மெத்தில் அலனைன். இதில் வந்து எப்படின்னா வச்சுக்கலாம், MALA மாலா அப்படின்னு சொல்லிட்டு மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அலனைன் இருந்துச்சுன்னா மெத்தில் குரூப்பு MALA மாலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலா ஐயோ, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி சுற்றுற மாதிரி CH3 மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூட் ஆகிறது அலனைன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஹைட்ராக்சி மெத்தில். இது வந்து ஹைட்ராக்சி குரூப்பு, இது வந்து மெத்தில் குரூப்பு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹைட்ராக்சி மெத்தில். இப்போ ஆர் குரூப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது யார்? ஹைட்ராக்சி மெத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுது. இது வந்துட்டு HMS அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிளாக ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கிளைசின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு கிளைசின் ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. இங்கே வந்து நீங்கள் மாலா அப்படின்னு நீங்கள் யார் ஞாபகம் வச்சுக்கலாம், மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அலனைன் MALA மெத்தில் குரூப் அலனைன். அடுத்து ஹைட்ராக்சி மெத்தில் வந்து செரைன்னு சொல்லுவோம். எழுதலையா இங்கே? செரைன் HMS. ஓகே, இப்போது இது சிவா மனசில் சக்தி மாதிரி ஹரி மனசில் சக்தின்னு வச்சுக்கலாம். பட் இது என் பேரும் ஹரின்னு வரனால எனக்கு என்னையவே ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட்டு நம்ம போவோம். The chemical and physical properties of amino acids are essential of amino, carboxyl and or functional groups based on the number of amino acid and carboxyl groups. ஸோ இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த அமினோ குரூப்பாக இருக்கட்டும், கார்பாக்சில் குரூப், இந்த ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபர் ஆக போகுது. அதோட கவுண்ட் எப்படி இருக்குது, இப்போ அமினோ ஆசிடோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது, இல்லை கார்பாக்சிலோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி இதோட ஃபிசிக்கல் கெமிக்கல் நேச்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தேர் ஆர் குளுட்டாமிக் ஆசிட், பேசிக் லைசன் அண்ட் நியூட்ரல் வேலின் அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சிமிலர்லி தேர் ஆர் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ், தைரோசின், ஃபினைலலைன், ட்ரிப்டோபான், இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் வந்து நிமோனிக்ஸ் பார்த்த மாதிரி இதுக்கெல்லாம் நிமோனிக்ஸ் பார்க்காம இருந்தால் என்ன அர்த்தம், இங்கே வந்து நம்ம பார்ப்போம்.
இப்போது நமக்கு வந்து ஜென்ரலாக தெரியும், பேசிக்காக ஒருத்தங்கிட்ட வந்து லைசன்ஸ் வேணும். வண்டி ஓட்டணும்னா பேசிக்காக லைசன்ஸ் வேணும். ஸோ பேசிக் லைசின், பேசிக்காக ஒருத்தனுக்கு வண்டி ஓட்டினா லைசன்ஸ் வேணும். ஸோ பேசிக் ஆசிட் லைசின், பேசிக் வந்து லைசின். அடுத்து நியூட்ரல், நியூட்ரலாக இருக்க வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். நியூட்ரலாக வீட்லேயே சப்புன்னு சாணி மாதிரி உட்காந்துக்க முடியாது. நியூட்ரலாக இருக்க ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். நியூட்ரல் வேலைன், நியூட்ரல் வேலைன், வேலைக்கு போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிடிக் ஆசிட், இங்கே வந்துட்டு ஆசிட்னு வந்துடும். அசிடிக் ஆசிட் வந்து குளுட்டாமிக் ஆசிட், இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். அரோமேட்டிக், டிபிடி, அரோமேட்டிக்னாலே டிபிடி, அரோமேட்டிக் டிபிடி, டைரோசின் ட்ரிப்டோபன் ஃபினைலேலனைன், டிபிடி 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 டிபிடி. ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்து பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் ionizable nature of NH2 and COOH group. Hence the solutions of different pH, the structure of amino acid changes. இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற NH2 குரூப் இருக்குல்ல, அமோனியா குரூப்பாக இருக்கட்டும், இந்த கார்பாக்சில் குரூப்பாக இருக்கட்டும், எந்தெந்த குரூப் டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? அயனைசபிள் நேச்சராக இருக்கிறது என்னென்னது? NH2. NH2 வந்து அமோனியா அண்ட் கார்பாக்சில். இது ரெண்டுமே வந்து அயனைசபிள் நேச்சராக வந்துட்டு இருக்குது. ஸோ இது அயனைசபிள் நேச்சராக இருக்கிறதுனால நீங்கள் டிஃப்ரெண்ட் பிஹெச்சில் போடுறப்போ அதோட அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு இது ஆக்ஷன் மேடம், இவனை வெளியில் விட்டு பாருங்கள், சும்மா சில்லு என்ன பண்ணுற மாதிரி அப்பா கிட்ட ஒரு ஆக்ஷனு, அம்மா கிட்ட ஒரு ஆக்ஷனு, டீச்சர்கிட்ட ஒரு ஆக்ஷனு, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆக்ஷனு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு நீ தாண்டி என் உலகம், அவங்க கிட்ட ஒரு ஆக்ஷனு, ஃபுல் ஆக்ஷன் காட்டிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு சிமிலர் டு தட் ஒவ்வொரு மீடியம் ஆஃப் பிஹெச்சில் போடுறப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வாங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரோஜன் குரூப் வந்து போயிடுது. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வருது. அதே இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இதில் என்ன நடக்குது, ஒன் செகண்ட், இந்த இடத்துலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வரும். அண்ட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஹைட்ரஜன் கெயின், சாரி ஸ்டில் கன்ஃபியூசிங், வெயிட் பண்ணுங்கள், நான் எழுதியாக காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்துட்டு வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்தோடனே என்ன ஆகும், இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டோம், இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து போயிருக்கும். அண்ட் தென் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் வரும். இப்போது இதை நீங்கள் ரிவர்ஸ்லேயே பண்ணலாம். இங்கே ஒரு ஹைட்ரஜன் நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதே இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஹைட்ரஜன் இப்படி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இப்போது இதில் இன்டர்மீடியட் ஃபார்ம் யார், இங்கே இருக்கிற நம்ம இந்த சிறுபிள்ளை சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர், இவன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைனும் இருப்பான், நெகட்டிவ் சைனும் இருக்கிறான். ஸோ இவன் தான் வந்து அந்த ஜ்விட்டர் அயானிக் ஃபார்மில் இருக்கிறவன். புரிஞ்சுங்களா? எந்த ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டுமே இருக்கும், அவன் தான் வந்து ஜ்விட்டர் அயானிக் ஃபார்மில் இருக்கிறவன் அவன் தான். ஏன்னா அவன் ஒரு இடத்துல வாங்கினானா அவன் இன்னொரு ஃபார்முக்கு மாறிடுவான், இன்னொரு இடத்துல கொடுத்தானா அவன் இன்னொரு ஃபார்முக்கு மாறிடுவான். ஸோ அவனால் இந்த சைடும் போக முடியும், அந்த சைடும் போக முடியும், ரெண்டு சைடுக்குமே வந்து ஃபேவராக இருக்கிற ஒருத்தன் தான் வந்து நம்ம ஜ்விட்டர் அயானிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் இங்கே பார்க்குறப்போ இவன் தான் இருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே இதெல்லாம் பார்த்தாச்சு. லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலிபிள். லிப்பிட்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும். ஏன்னா ஹைட்ரோஃபோபிக் டைல்ஸ் அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அது வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்குது. ஸோ அது எப்படி வந்து வாட்டர் சாலிபிளாக இருக்கும், ஹென்ஸ் இட் இஸ் வாட்டர் இன்சாலிபிள். தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட். லிப்பிட்ஸை வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வீட்டில் இந்த சண்டே டைம்ஸ்லாம் வந்து கறி வெட்டவங்க அப்படின்னு வாய்ப்பில் வந்துட்டு பார்த்துருப்போம்ல, அந்த டைமில் வந்துட்டு அந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, மட்டன் சாப்பிட்றப்போ அந்த கொழுப்பு அதெல்லாம் வச்சுருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வச்சு கரகரன்னு கரைச்சி பாருங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு கரையுதான்னு பாருங்கள், கரையாது. ஏன்னா தட் இஸ் அ லிப்பிட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலி உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கோரிலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே சிம்பிளாக புரியும், மறக்க மாட்டீங்க.
அதில் வந்துட்டு வாட்டர் சாலிபிளோ இல்லை இன்சாலிபிளோ வந்துட்டு மனப்பாடம் பண்ணுறதுன்னு அவசியமே இல்லை. தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ். The fatty acid has a carboxyl group attached to an R group. The R group of the could be methyl group இருக்கலாம், இல்லை ethyl group இருக்கலாம். ஹையஸ்ட் நம்பர் வந்துட்டு 1 to 19 கார்பன்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர் குரூப் இருக்குல்ல, அது வந்து வெறும் ஒரே ஒரு கார்பனோட சப்ஸ்டியூட் ஆகிருக்க மெத்தில் குரூப்பில் ஆரம்பித்து 1லேருந்து 19 கார்பன் அப்படியே லைனாக வந்து அடுக்கி இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் வரைக்கும் கூட அது போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பால்மெட்டிக் ஆசிட் ஹேஸ் 16 கார்பன்ஸ் இன்க்ளூட் கார்பாக்சில் கார்பன். கார்பாக்சில் கார்பனோட சேர்த்து 16 கார்பன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பால்மெட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்மளோட கார்பாக்சில் குரூப். இது வந்து கார்பாக்சில் குரூப்பு. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 இருக்குது. ஸோ இதோட சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து பால்மெட்டிக் ஆசிட் 16. இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். பால்மெட்டிக் ஆசிடில் வந்துட்டு கார்பாக்சில் கார்பன் இன்க்ளூட் பண்ணால் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? 16. இன்க்ளூட் பண்ணலைன்னா எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குது? 15. அப்படின்ற மாதிரி 2 கொஷின்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அரக்கிடோனிக் ஆசிட் ஹேஸ் 20 ஆட்டம்ஸ் இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன். அரக்கிடோனிக் ஆசிடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இங்கே வரைக்கும் மொத்தம் 19 இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் கார்பாக்சில் கார்பன் கேட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி மொத்தம் 20 அப்படின்னு சொல்லி அரக்கிடோனிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்றத சொல்லணும். ஓகேவா? ஸோ அரக்கை வந்து 10 தலை, இங்கே வந்து 20 தலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பால்மெட்டிக் ஆசிட் 16 பெற்ற திருவாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி பாதம் பட்ட இடத்துல வந்து கல்யாணம்லேருந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரிப்பேரே பண்ணாதனால வந்துட்டு அப்படியே எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே வரது சொல்கிறது தான் அங்கே எழுதி வச்சிருப்பேன். பட் இதுக்கெலாம் எதுவும் நிமோனிக்ஸ் யோசிக்கவே இல்லைங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபேட்டி ஆசிட் குட் பி சேச்சுரேட்டட் without double bond or unsaturated with 1 or more double or triple bonds அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பியூராக இருக்கும், எந்த வித கள்ளம் கபடம் இல்லாத அப்படியே பியூரான பாண்டில் இருக்கும். வித்தவுட் நோ மிக்சிங் ஆஃப் டபுள் ட்ரிபிள் பாண்ட்ஸ், தட் இஸ் கால்ட் சேச்சுரேட்டட். அண்ட் அன்சாச்சுரேட்டடில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலப்பாங்க, அந்த மாதிரி டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அனதர் சிம்பிள் லிப்பிட் இஸ் கிளிசரால் which is trihydroxypropane. ஸோ இதுதான் வந்து நம்ம கிளிசராலோடது எங்கே இருக்குது? இங்கே வந்து இருக்கா பார்த்தீங்களா? ட்ரைஹைட்ராக்சி. இங்கே இது ஒரு ஹைட்ராஜன் குரூப்பு, இது ஒரு ஹைட்ராக்சி குரூப்பு, இது ஒரு ஹைட்ராக்சி குரூப்பு. ஸோ 3 ஹைட்ராக்சி. ஸோ ட்ரைஹைட்ராக்சி. 1 இருந்துச்சுன்னா மெத்து, 2 இருந்துச்சுன்னா எத்து, இது இருந்துச்சுன்னா ப்ரோப். இதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ 3 இருந்துச்சுன்னா ப்ரோப்பு. இங்கே வந்து சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்கா? ஸோ ஈன் ஒயின் அதெல்லாம் வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒயின். ஸோ ட்ரைஹைட்ராக்சி ப்ரோப் ஏன், இப்படி தான் வந்துட்டு கிளிசராலோட பேர் வந்துச்சு. கிளிசரால்னா இதான் ஸ்ட்ரக்சரு, இப்படி தான் வந்து நீங்கள் பேரும் எழுதணும். தெரிஞ்சிச்சா? அடுத்து நம்ம வந்துட்டு அப்படியே போகலாமா? எங்கே இருக்குது இந்த இருக்குது. ஓகே. Many lipids have both glycerol and fatty acids. Here fatty acids are found in esterified with glycerol. ஸோ இங்கே வந்து எஸ்டரிஃபைடு அப்படின்னா ஒரு சின்ன மீனிங் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கெமிக்கலி சேஞ்ச் டு எஸ்டராக வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ண முடியும். எஸ்டர்னா அந்த கோபுரம் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுதான். ஓகே, ஃபைன். தே கேன் பி மோனோகிளிசரைட், டைகிளிசரைட்ஸ் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ். இப்போ ஒன்றே மட்டும் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் மோனோகிளிசரைடுன்னு சொல்லுவாங்க. 2 கிளிசரால் ஆட் ஆயிருந்துச்சுன்னா டைகிளிசரைடு, அப்படி இல்லைன்னா ட்ரைகிளிசரைட் அப்படின்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இதான் அந்த சொன்னல கோபுரம் மாதிரி, சர்ச்சு கோபுரம் மாதிரி இருக்கும். நம்ம எஸ்டரிஃபைடு எஸ்டர் குரூப்பும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 1 இருந்துச்சுன்னா மோனோகிளிசரைடு, 2 எஸ்டர் இருந்தாங்கன்னா டைகிளிசரைடு, 3 எஸ்டர் இருந்தாங்கன்னா ட்ரைகிளிசரைடு. இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. These are also called fat oils based on melting or boiling points in winter. ஸோ பாயிலிங் பாயிண்ட்ஸில் மெல்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த கொஷின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்துட்டு நீங்கள் போனீங்கனாலே இந்த சாப்டர் எடுக்கிறப்ப இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக இதில் கேட்டுருவாங்க. நம்மளும் வந்து சங்கடமே இல்லாமல் மாதம் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ
நானுமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளோட சொன்ன மாதிரி லிப்பிட்ஸ்லாம் வந்து ஃபேட்ஸ், ஆயில்ஸ் அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஆயில்ஸ் ஹேவ் லோவர் மெல்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் ஜிஞ்சலி ஆயில் அண்ட் ரிமைன்ஸ் ஆஸ் ஆயில்ஸ் இன் வின்டர்ஸ். இப்போ ஆயிலாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், ரெண்டில் எது வந்து லோயரான மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்துட்டு ஆயில்னு தான் கொடுக்கணும். ஃபேட்டை யாருமே தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வின்டரில் கூட அது ஆயில் வந்து ஆயிலாகவே தான் இருக்குது. கட்டியாகவோ இதாகவே அந்த ரொம்ப வந்து சால்டான ஸ்ட்ரக்சராக மாறல. அது ரிமைன்ஸ் அஸ் ஆயில். ஸோ ஆல்ரெடி இந்த மெல்டிங் ஸ்டேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து லோவர் மெல்டிங் பாயிண்ட் வச்சுருக்கிறது நம்ம ஆயில்ஸ் தான். கேன் யூ ஐடென்டிஃபை த ஃபேட் இன் த மார்க்கெட்? சம் லிப்பிட்ஸ் ஹேவ் பாஸ்பரேஷன் ஆர் பாஸ்போரிலேட்டட் ஆர் இன் காம்பவுண்ட்ஸ் இன் தெம். ஸோ இப்போ இந்த பாஸ்போலிப்பிட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பாஸ்போலிப்பிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போரிலேட்டட் ஒன்று வந்து பாஸ்பேட் ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அதிலே பாஸ்பேட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒன்று பாஸ்பேட்டாக இருக்கும், இல்லைனா பாஸ்போரிலேட்டட் பாஸ்பேட் ஆட் பண்ணப்பட்ட ஒரு காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தீஸ் ஆர் கால் பாஸ்போலிப்பிட்ஸ். தேர் ஃபவுண்ட் இன் செல் மெம்பரேன். இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும்? செல் மெம்பரேன்ஸில் வந்து இந்த பாஸ்போலிப்பிட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் லெசித்தின் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லெசித்தினா வந்து குறிப்பிட்றாங்க. சம் டிஷ்யூஸ் எஸ்பெஷலி த நியூரல் டிஷ்யூஸ் ஹாவ் லிப்பிட்ஸ் வித் மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். லிப்பிட்ஸோட மோர் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம நியூரல் டிஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரே நிமிஷம் எனக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன். சாரிங்க, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம அப்படியே வந்துட்டு அடுத்து போகலாமா? Living organisms have a number of carbon compounds in which heterocyclic rings can be found. Heterocyclic rings can be found. கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இவெல்லாம் தான் இந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் மாதிரி ஃபார்மேஷனும் வந்துட்டு இருக்குது, லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து காணப்படுது, தென்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தீஸ் ஆர் நைட்ரோஜன் பேசஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில், தைமைன், இப்படிலாம் வந்துட்டு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இவனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சாப்டரில் வந்து இருக்குது. அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன், யூராசில். இது வந்து அடினைன், குவானைன், தைமைன் இதெல்லாம் பியூரின்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரிமிடின்ஸ் வந்துட்டு சைட்டோசின், யூராசில் இதெல்லாம் வந்து பிரிமிடின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, when we found attached to the sugar they are called nucleosides. நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். இஃப் பாஸ்பேட் குரூப் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் எஸ்டரிஃபை வித் சுகர் தே ஆர் கால் நியூக்ளியோடைட்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. இங்கே இந்த 2 லைன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே இங்கிட்டு நம்ம சைட்டை பார்ப்போம். இப்போது உங்கள்கிட்ட ஒரு சுகர் இருக்குது, சுகரோட நைட்ரோஜன் பேஸ். இது பார்த்தீங்கன்னா ரைபோ சுகராக இருக்கலாம், பென்டோ சுகராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுகர், அந்த சுகரோட நைட்ரோஜன் பேஸ் இருந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு. இதில் எங்கேயுமே வந்து டீ வரல, இந்த நைட்ரோஜன் பேஸ் கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த சுகரில் பார்த்தீங்கன்னா நத்திங் சுகர் நியூக்ளியோசைட், சுகர் எஸ் நியூக்ளியோசைட், சுகரும் நைட்ரோஜன் பேஸும் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் சுகர், நைட்ரோஜன், அதோட வந்துட்டு பாஸ்பேட் குரூப் வந்து ஆட் ஆகுது. பாஸ்பேட் இங்கே வந்து டீ வருது, ஸோ நியூக்ளியோடைடாக அது வந்து மாறிடுது. சுகர், நைட்ரோஜன் பேஸ் ப்ளஸ் ஃபாஸ்பேட் டீ வந்துச்சுன்னா நியூக்ளியோடைடாக அதுக்கு பேர் கொடுப்பாங்க. இல்லை சுகரும் நைட்ரோஜன் பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நியூக்ளியோசைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது இங்கே வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்கான் பார்த்தீங்களா, இவனுங்கள்ட்ட நான் இப்போவே சொல்லித்தரேன், அதுக்கு மேலே இந்த பேராகிராஃபை முடிச்சிடலாம். ஸோ அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யூரிடின், சைட்டிடின் ஆர் நியூக்ளியோசைட்ஸு. இதான் சொன்னேன். அடினைன், குவானைன் வந்துட்டு பியூரின்ஸ். எழுதிடுறேங்க மேம், மாற்றி சொல்லிட்டேன். அடினைன், குவானைன், தைமின்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நைட்டு இங்கே பாருங்க 1:30 மணிக்கு ஷூட் பண்ணிருக்கேன்னா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சச் அ கன்ஃபியூஷன். அடினைன், குவானைன் வந்துட்டு
பியூரின்ஸ்னு சொல்லுவோம். பிரமிடன்ஸ் என்னது? தைமைன், சைட்டோசைன், யுராசில் எல்லாத்தையும் வந்து பிரமிடைன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. கரெக்டாக இருந்தால் கரெக்டா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டாபிக்ல போகலாமா? ஸோ இந்த பிரமிடன்ஸ் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல வந்து தைமிடின், யூரிடின், சைட்டிடின், டின் முடியுது. ஏன்னா இது வந்து பிரமிடின்ஸ், டின் தான் முடியணும். இங்கே வந்து பியூரின்ஸ், அடினோசைன், குவானோசைன், இன்னு முடியுதா? அடினைன், குவானைன், இன் முடிஞ்சுன்னா அது வந்து பியூரின்ஸ். இது வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்துட்டு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிடுச்சுன்னா அடினைலிக் ஆசிட், தைமிடிலைக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், யூரிடிலைக் ஆசிட், சைட்டடிக் ஆசிடாக வந்து அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஓகே, ஃபைன். நியூக்ளிக் ஆசிட்ஸ் லைக் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஒன்லி. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அன் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏவும் ஆர்என்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் லைக் டிஎன்ஏ, ஆர்என்ஏலாம் வந்துட்டு நியூக்ளியோடைட்ஸ் தான் வந்து இருக்கும், நியூக்ளியோசைடு இருக்காது. டிஎன்ஏ, ஆர்என்ஏஸ்லாம் வந்து இவனில் வந்து நியூக்ளியோடைடு தான் வந்து இருப்பாங்க. ஸோ நியூக்ளியோடைட்ஸ்னால ஆன பில்டிங் பிளாக்கு பேர் தான் டிஎன்ஏவா ஆர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ வந்து இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் டயக்ராமும் முடிச்சுட்டு இந்த டாபிக் ஒரு ஸ்வாஹா போட்டுடலாம். இங்கே இருக்கிறது குளுக்கோஸ், 6 கார்பன். ஸோ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குளுக்கோஸ். இதே ரைபோஸ் வந்துட்டு 5 கார்பன், 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதுதான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைபோஸு, குளுக்கோஸ் இதெல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கிளைசின், கிளைசினுக்கு என்ன சொன்னோம்? ஜிஹெச் கிளைசின். அலனைன், மாலா, இது மெத்தில் குரூப்பு, இங்கே வந்து அலைனைன். இங்கே செரைன், செரைனுக்கு என்ன சொன்னேன்? ஹெச்எம்எஸ், சிவமனசுல சக்தி மாதிரி ஹரிமனசுல சக்தின்னு போடுங்க, ஹெச்எம்எஸ். ஸோ இது வந்து செரைன். ஓகேவா? இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஓகே, ஃபைன். பால்மெட்டிக் ஆசிட், இங்கே 14 இருக்குது, இங்கே ஒன்று 15, இங்கே ஒன்று 16. மொத்தம் வந்து பால்மெட்டிக் ஆசிட் வந்து 16. இதே வந்து அரக்கிடோனோயிக் ஆசிட்ல எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 20 வந்து கார்பன்ஸ் வந்து இருக்கும் மொத்தமாக. ஓகேவா? இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தாச்சு. ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன், ட்ரைக்ளிசரேட். ஸோ ஒரு கிளிசரால் குரூப்பு, இது 2, இங்கே 3. இந்த மாதிரி வந்து 3 R1, R2, R3 3 குரூப் இருக்குதா? ஸோ இட் இஸ் கால்டு ட்ரைக்ளிசரேட். 3 கிளிசரேட் குரூப் இருக்குது. ஸோ ட்ரைக்ளிசரேட். இது வந்து பாஸ்போலிபிட் லெசித்தின். ஏன்டா இது மாங்கன்னு சொல்லி தந்துருக்குன்னா, இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டஃப், வாட் இஸ் திஸ் மேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சிடக்கூடாது. பட்டுன்னு ஆன்சர் பண்ணிட்டு சட்டன் டைம் வந்துகிட்டே இருக்கணும். திஸ் இஸ் கொலஸ்ட்ரால். எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, சாரி இருங்க, இது வரைக்கும் எல்லாமே வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. 2026 வந்து இந்த டயக்ராம் பேஸ்லேருந்து இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா, இங்கிருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை தூக்கி இது அடினைனோ குவானைன், இது அடினைனில் யூரிக் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரக்சர் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இதையே பார்த்துடலாம். இது வந்து இட்ஸ் அண்ட் பிரமிடைன். அடினைன் வந்து பியூரின் சொல்லுவோம், யுராசில் வந்து பிரமிடைன்னு சொல்லுவோம். இப்போது இது வந்து ஒரு அடினைன் குரூப்பு. இந்த அடினைன் குரூப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த கார்பனோட சொருகுறாங்க, சொருகுறாங்க. ஸோ இது என்ன ஆகுது? அடினைன் வந்து இந்த இடத்துல போகிறப்போ வந்து அடினோசைன், சுகர் ப்ளஸ் நைட்ரோஜன் பேஸ். இது வந்து ஒரு நைட்ரோஜன் பேஸு, இது வந்து சுகரு. ஸோ சுகர் ப்ளஸ் நைட்ரோஜன் பேஸ் என்ன கொடுக்கும்? அடினோசைன் வந்து கொடுக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பாஸ்பரஸ் குரூப் வந்து ஆட் பண்ணுறாங்க. பாஸ்பேட் வந்துருச்சு, என்ன ஆகும்? நியூக்ளியோடைடாக மாறிடும். ஸோ அடினைலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு உருவத்துக்கு இது மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு யுராசில், இட்ஸ் அ நைட்ரோஜன் பேஸ். இந்த நைட்ரோஜன் பேஸில் என்ன பண்ணுறோம்? அதை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த சுகரில் வந்துட்டு
ஆட் பண்ணுறோம். இந்த சுகரில் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, சுகர் ப்ளஸ் நைட்ரோஜன் பேஸ் யூரிடின் அப்படின்னு வந்துட்டு மாறுது. இதோட அடுத்த செக்ஷனை நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தோன்னா யூரிடைலிக் ஆசிடாக வந்துட்டு அதை வந்து இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷன். டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஈஸி அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே இதை அவனை அப்படியே தூக்கிட்டு இது இங்கே என்னப்பா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அப்போ கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஒன்று இவனை தூக்கிட்டு இவனோட செக்ஷன் இங்கே போட்டு இது என்ன ஸ்ட்ரக்சர், இவனுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ பேன்னு முடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் பற்றி பார்ப்போம். Until then.